பிஸ்னஸ்னால் என்ன சார்? வியாபாரம் வைஷிகம்னு சொல்கிறோமே, குறைந்த இடத்துல குறைந்த விலையில் ஒரு பொருள் கிடைக்குன்னு வச்சுங்க. அந்த பொருள் எங்கே அதிகமாக விலை போகும், அதாவது ஒரு இடத்துல விலை மதிப்பு கம்மியாக கிடைக்கிற இடத்துல வாங்கி விலை அதிகமாக விற்கிற இடத்துல விற்கணும். இதுதான் பிஸ்னஸ்ஸு. ஆனால் ஒரு பொருள் 5 ரூபாய்க்கு வாங்குகிறோம், அதை 10 மடங்கு லாபம் வச்சு 50 ரூபாய்க்கு கூட விற்கலாம். அது பிஸ்னஸ். 5 லட்ச ரூபா விற்றா அது ஏமாத்துறதுன்னு அர்த்தம். அதாவது இன்றைக்கி எப்படியோ பொருளை சம்பாதிக்கலாம், கொள்ளடிக்கலாம், சம்பாதிச்சிடலாம். அறத்து பற்றி, அதாவது பொருள் செல்வத்தை எப்படி சேர்க்குறதுன்னு நிறைய நூல்கள் இருக்குது. யூடியூப்லேயே இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க எப்படி பணம் சம்பாதிப்பதுன்னு. வள்ளுவர் மட்டும்தான் அறத்தோடு பொருள் சேர்க்கணும், அறத்தால் சேர்த்த பொருளை தக்காருக்கு ஓமையோடு கொடுத்தார். அன்றைக்கெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு ஜெயிலில் இருந்துட்டு வந்தவனெல்லாம் பூ போட்டு வரவேற்கிறோம்.